பூமியில் மழை பெய்யாத காலத்தில் நோவா இந்த மிகப்பெரிய கப்பலை பேழை கட்டினார். இதுவரைக்கும் அந்த மக்கள் மழையை பார்த்ததே கிடையாது. மழை என்றால் என்ன என்று தெரியாது. தேவன் சொன்ன வார்த்தையை எச்சரிப்பாக ஏற்றுக்கொண்டு அதன் மீது முழு கவனம் செலுத்தி தேவனை நம்பினார் நோவா. விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் பரிகாசம் மற்றும் நிந்தை மற்றும் கேலியின் மத்தியில், சந்தேகத்தின் மத்தியில் நாம் நம்முடைய கவனத்தை காக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசு, சுற்றுப்புற சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு காண்பித்து நம்முடைய கவனத்தை திருப்ப முயற்சிப்பான். ஆனால் ஒவ்வொன்றிலும் பரிசுத்த ஆவியானவர் துணையாய் நின்று இவன் கொடுக்கிற ஏமாற்றத்தின் காரியம் இது, உறுதியாய் தரித்து நின்று என்னுடைய மகிமை காண்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்ததனாலே நாம் இன்றைக்கு ஜெயமுள்ளவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்.